இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இளைஞர்களுக்கான ஒரு உரையை அவர் ஆற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்களுக்கான அழைப்பை கொடுத்து, இளைஞர்கள் இன்றைய உலகில் செய்யக்கூடிய செயல்கள் சாத்தியமிக்கதாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருந்தார். ஜபத்தின் வழியாக செயல்களை ஆழமாக இயேசுவுடைய அன்பை நாம் விதைக்க வேண்டும். அதேபோல் அவருடைய உவமைகளை கேட்டு நாம் எந்நாளுமே இந்த உலகத்தில் எதிர்க்கின்ற சக்திகள் மத்தியிலே நாமும் எதிர்த்து போராடி இயேசுவுடைய அன்பை விதைக்க வேண்டும் என்று இளைஞர்களுக்கு இவ்வாறான அழைப்பை கொடுத்து உற்சாகப்படுத்தினார். அன்பு சகோதர சகோதரிகளே, இளைஞர்கள் என்று சொல்கின்ற நிலையிலே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே 2 இளைஞர்களை பார்க்க முடிகிறது. ஒன்று செல்வரான இளைஞர், இன்னொருவர் இயேசுவும் ஒரு இளைஞராகத்தான் அந்த இடத்தில் இருந்தார். இவர் பொருட்களை கொண்ட ஒரு செல்வராக இயேசுவை அணுகியவர் இன்னொரு இளைஞர். ஆனால் விண்ணக செல்வத்தை பெற்றிருந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு அவர் அந்த விண்ணக செல்வத்தை பெற்ற ஒரு செல்வந்தனாக அவர் இருந்தார். இந்த மண்ணுலக அழிந்து போகக்கூடிய ஒரு செல்வத்தை இந்த இளைஞர் பெற்றிருந்தார். அதனால்தான் அவர் வந்து கேட்டார், ஆண்டவரே, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? அவருக்கு தெரிந்தே வந்து கேட்கின்றார், என்ன நன்மை செய்ய வேண்டும்? நல்லது செய்தாலே போதும், நீ நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வாய் என்று இயேசு அந்த இளைஞனை பார்த்து சொல்கின்றார். ஆனால் நான் எப்படி அதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எவற்றை எப்படி எந்த நிலையில் நான் கடைபிடிக்க வேண்டும்? நான் நல்லாக இருக்கின்றேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று தனக்கென்ற சுய நிலையிலிருந்து அவர் எப்பொழுது வெளியே வருகின்றாரோ அப்பொழுது அவர் அந்த நிலை வாழ்வை பெறக்கூடியவராக இருக்கின்றார். நான் என்ற அந்த நிலையிலிருந்து அவர் ஏராளமான சொத்துக்களை அவர் வைத்திருந்தார். அதை இயேசு அறிந்திருந்தார். அவரிடம் இருந்த அந்த நிலை, எப்படி நான் அந்த நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்ற நிலை அவரிடம் இருந்தது. ஏனென்றால் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான தடையை அவர் நீக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறாக கேள்விகளை எழுப்புகின்றார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை நீ கடைபிடித்தாலே போதும் என்று சொல்கின்றார். ஆனால் உன்னிடம் ஒன்று குறைபடுகின்றது என்று சொல்கிறார். என்ன குறைபடுகிறது என்றால், உன்னிடம் இருக்கின்ற உடைமைகளை, செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த விண்ணக செல்வத்தை பெறுவதற்கு ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்கின்றார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், இந்த மண்ணுலக வாழ்க்கையில் நாம் என்னாலும் சேர்த்து வைத்திருக்கின்ற உடைமைகள் நமது அல்ல. இது இறைவன் கொடுத்த ஒரு வரம். அந்த இறைவன் கொடுத்த வரத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர அது நமக்கென்று நாம் வைத்துக் கொள்வது அல்ல. அதுதான் நமக்கு நிலைவாழ்வு தருவது அல்ல. நிலைவாழ்வை தரக்கூடிய ஒரு உன்னத செல்வம் என்னவென்றால் நிலைவாழ்வு. அந்த நிலைவாழ்வை நாம் எப்பொழுது பெற வேண்டும் என்றால், நமக்கு என்ற செல்வங்களை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது, பிறருக்கு நாம் தர்மம் செய்கின்ற பொழுது, பிறரை நாம் வழிகாட்டுகின்ற பொழுது எந்நாளுமே இறைவனுடைய அந்த நிலைவாழ்வை பெறக்கூடியவராக இருக்கின்றோம். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டும், அந்த இஸ்ரேல் மக்கள் பாகால் தெய்வங்களுக்கு வழிபட்டு அவர்கள் செய்கின்ற வாழ்க்கை நெறிக்கட்ட வாழ்க்கையாகவும், அவர்கள் இறைவனை விட்டு விலகிய வாழ்க்கையாகவும், நீதிமான்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இப்படி கடவுளை புறக்கணித்த வாழ்க்கையோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு என்ற தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர் கடவுளை விட்டு விலகி சென்றார்கள். அந்த கடவுள் என்ற செல்வத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆனால் கடவுள் அவர்களை இன்னும் அவர்களுக்கான வழியை பக்குவப்படுத்தினார். அவர்கள் பாவத்தில் விழுந்தாலும், அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டாலும், அவர்களுடைய வழியிலே
கடவுள் என்னாலும் குறுக்கிட்டு அவர்களுக்கு வாழ்வை தரக்கூடியவராக இருந்தார். நாமும் பல்வேறு நிலைகளிலே இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இந்த நிலைவாழ்வை பெற வேண்டும் என்ற நிலையில் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். நிலைவாழ்வு என்பது இறைவனுடைய செல்வத்தை பெறக்கூடியது. அந்த செல்வமானது இயேசுவையே நாம் எந்நாளுமே கடைபிடிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். நம்மில் குறைபடுவதை நாம் அவர் வழியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனை எந்நாளும் நம் இதயத்தில் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளுமே நாம் பயணிப்போம். பயணிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.